ஜெபம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம பிரேக்கிங் ப்ரேயர் மூலமாக ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எபோலோ வைரஸ் இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் அநேக ஜனங்கள் மரண அவதிப்படுகிறாங்க. உறவுகளை இழந்து, தகப்பனை இழந்து, தாயை இழந்து ஒரு பெரிய வலியை தருகிற ஒரு விஷயமா இருக்கு. அது உலகத்தில் ஏதோ ஒரு பகுதி தானே அப்படின்னு நம்ம ஒருபோதும் நினச்சிடக்கூடாது. ஜெபம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் சங்கீதம் 91:10 படி எல்லா விதமான தீங்குக்கும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், சரீர பிரகாரமான நோய்களுக்கும், பலவீனங்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படி, தெய்வ ஜனங்கள் மாத்திரமல்ல, அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க மாத்திரமல்ல, உலகத்திற்கு ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படும்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிற நாம் ஜெபிப்பது அவசியம், கடமையாக இருக்கிறது. ஆமாம், இந்த எபோலா வைரஸ் ஒவ்வொரு நாடாக பரவாதபடியும், முக்கியமாக இந்தியா முழுவதும் பாதுகாக்கப்படும்படியாகவும் உலக சுகாதாரம் ஒருபோதும் கெட்டுவிடக்கூடாது, அவங்க அதிகமான எச்சரிக்கையை விடுக்கிறாங்க, இதிலிருந்து எல்லாரும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு. ஒரு பக்கம் இது எப்படியெல்லாம் பரவுன்றதையும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெப விழிப்புணர்வு, விசுவாசத்தில் நீங்களும் நானும் நிற்பது, இந்த விஷயத்தை எதிர்கொள்வது தேவனுடைய சமூகத்தில், உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலேருந்து நீங்களும் நானும் இதுக்காக மன்றாடி ஜெபிக்கும் போது தேவனாகி கர்த்தர் இந்த எபோலா வைரஸுடைய தாக்கத்திலிருந்து இந்த உலகத்தையே மீட்க முடியும். அதனால் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம், விழித்திருந்து ஜெபிப்போம். சங்கீதம் 91:10 மையமாக வைத்து நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க 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 இப்படிப்பட்ட உலக முழுவதும் வருகிற எல்லா நெருக்கடியிலிருந்தும், வியாதியின் தொற்றிலிருந்தும் நம் ஜனங்கள், நம் தேசம் பாதுகாக்கப்படும். ஏமே